வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ஒரு சாபுதானா கிச்சடி சொல்லலாம், உப்புமா சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். இதை நல்ல ஒரு தயிரில் இப்படி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாபுதானா 1 கப்பு நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பை இந்த மாதிரி கிள்ளு பதம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா தண்ணி கொதிக்கும் போது இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கு 1 கேரட்டு, 1 வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய், உப்பு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. இது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். காலையில் ஒரு ப்ரோட்டீனும் இருக்குது. இது கார்போஹைட்ரேட், இது ரொம்ப நல்ல கண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் நம்ம இதை இன்றைக்கி செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இஷ்டந்தாங்க எண்ணெய். கடலை எண்ணெய் ஊற்றலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம், எது வேணால் நல்லா தான் இருக்கும். இதுக்கு நெய் கூட ஊற்றலாம், சூப்பராக இருக்கும். நம்ம இஷ்டம்தான். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு மட்டும்தான் நான் போட போகிறேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கடுகு பொரியுதுங்க. பொரியும் போது வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதுக்கு டேஸ்ட்டு, காரம் எல்லாமே பச்சை மிளகாய் மட்டும்தாங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்துடலாம். இப்போ ஓரளவு வெந்துருச்சுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும்லாம் ஒன்றும் இல்லை, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் திருக்கி வச்ச ஒரு கேரட் அதை போட்டுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறதுனால நீங்கள் இந்த மாதிரி பட்டாணி என்ன காய் இருக்குதோ அதெல்லாம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக கொடுத்தா பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அதனால் நான் எனக்கு சொல்லி கொடுத்த ஃப்ரெண்டு கேரட்டெல்லாம் போடலை, நான் தான் போடுறேன். ஆனால் எனக்கு இங்கே தான் இந்த சாபுதானா கிச்சடி சாப்பிட்ருக்கேன். ராஜபாளையத்துலலாம் இல்லை, நான் சாப்பிடல, தெரியலை இருக்குமா என்னன்னு தெரியலை. இப்போ அந்த பருப்பை அப்படி போட்டுக்கோங்க. இது பார்க்கவே நல்லாயிருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் தேங்காயும் போட்டு இறக்கிட்டோம்னா செமையாக இருக்கும். இது ஒன்றுமே வேண்டாம், இது தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனை மட்டும் போட்டு ஒரு கப்பில் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டில் சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி வடித்து கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை அப்படியே போடுங்க. இது நல்லா வேறு ஒரு இது நைலான் ஜவ்வரிசிங்க. மாவு ஜவ்வரிசியில் கூட பண்ணுவாங்க, ஆனால் இதில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதில் பண்ணுறேன். இது உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இது அப்படி கண்ணாடி மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நான் தயிரில் ஊற வச்சதுனால எலுமிச்சம்பழம் போடலைங்க. நீங்கள் வெறும் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலர்ஃபுல்லான சாபுதானா கிச்சடி அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம்தான் மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க
கடாயில் அப்படியே ஒட்டாமையே வரும் இது. ஆனால் அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பானாலியில் பண்ணுவாங்க. அதில் அடியில் அப்படியே ஒட்டும் பாருங்கள். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை எடுத்து கொடுப்பாங்க அந்த அக்கா. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் அப்படி போட்டுக்கோங்க. செமையாக இருக்கும். அவ்வளோதான். மேலே நிறைய கொத்தமல்லி தூவி இறக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கப்பில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. காரம் மைல்டாக தான் இருக்கும். அந்த பருப்பு அந்த வாசனை எல்லாமே வந்து செமையாக வந்திருக்குது. ஒரு கப்பு தான் நான் போட்டேன். ஒரு கப்புக்கே பாருங்கள், ஒரு கடாய் ஃபுல்லாக வந்துருச்சு. இது தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். இதோட காலையில் ஒரு இளநீங்க. அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அதாங்க. ஒரு கப்பு சாபுதானா, ஒரு கிளாஸ் இளநீ, அவ்வளோதான். ஏன்னா கேரட் எல்லாமே இதில் இருக்குது. சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ நம்ம சாபுதானா கிச்சடி ரெடி ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ஒரு காரம், ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. அந்த ஜவ்வரிசியோட அந்த வலுவழுப்பெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவிடுங்க அந்த ஊற வச்சதில். இப்போ நல்லா வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.